நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, பைபிள் வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து அநேக ஓமைகளாக சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு அந்த ஓமையை குறித்து அதில் ஒன்று நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். என்னன்னா, மத்தேயு 25வது அதிகாரத்தில் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு எஜமா தன்னுடைய வேலை நிமித்தமாக தூர தேசத்துக்கு கிளம்புறாப்புல. கிளம்பும் பொழுது தன்னுடைய ஆஸ்திகளை தன்னுடைய ஊழியக்காரன்ட்டு கொடுத்துட்டு கிளம்புறாப்புல. நீ இதை பத்திரமா வச்சுக்கோ, நான் உன்ட்ட கணக்கு கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாப்புல. ஒருவன்ட்ட எப்படி கொடுக்குறாருன்னா, ஒருவன்ட்ட ஒரு 5 தாலந்து கொடுக்குறாரு, இன்னொருவன்ட்ட 2 தாலந்து கொடுக்குறாரு, ஒருத்தர்கிட்ட 1 தாலந்து கொடுக்குறாப்புல. இதை நீ பத்திரமா வச்சுக்கோ, நான் உன்ட்ட நான் கணக்கு கேட்கறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்புல. கொஞ்ச நாள் கழிச்சு எஜமான் திரும்பி வராப்புல. அந்த 5 தாலண்ட்டை கொடுத்தவட்ட கணக்கு கேட்கறாப்புல. அவன் என்ன சொல்றானா, எஜமானரே, நீர் எனக்கு 5 தாலந்தை கொடுத்தீங்க, இந்த 5 வச்சு நான் இன்னொரு 5 நான் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு எஜமான் சந்தோஷப்படுறாப்புல. நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன், உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரைவசி என்று சொல்லி அவனை பிளஸ் பண்றாப்புல. 2வது ஒருத்தட்ட போறாப்புல, 2 தாலந்தை கொடுத்துருக்கேன். அவனும் என்ன சொல்றாப்புலன்னா, எஜமானனே, நீர் எனக்கு 2 தாலந்தை கொடுத்தீங்க, நான் இதை வச்சு இந்த 2 தாலந்தை வச்சு இன்னும் எக்ஸ்ட்ரா 2 தாலந்தை நான் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. உடனே எஜமான் சந்தோஷப்படுறாப்புல. நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்தா உன்னை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லி அவனையும், நீ உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லி அவனையும் பாராட்டுறாரு. 1 தாலந்தை உள்ளவன்ட்ட போறாப்புல. அப்ப அவன் என்ன சொல்றானா, எஜமானரே, நீர் விதைக்காத இடத்தில் அரிக்கிறவரும் நீர் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவதும் உம்முடைய இதயம் கடினமுள்ளது என்று நான் அறிந்து, நான் நீர் கொடுத்ததை அப்படியே பத்திரமாக வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்குறாப்புல. உடனே எஜமான் கோவப்படுறாப்புல. சோம்பலம் அவனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, சோம்பலும் பொல்லாதமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அரிக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் நான் என்று நீ அறிந்திருந்தோம், உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை வச்சுக்கிட்டு நீ ஒண்ணுமே செய்யாம அதே எதுவுமே யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருக்கிறிய, நீ இதை யூஸ் பண்ணியிருந்தா நான் வட்டியோட நான் திருப்பி வாங்கியிருப்போம்ல அப்படின்னு சொல்லி அவனை கடிந்து கொள்றாரு. கடிந்து கொண்டுட்டு என்ன தெரியுமா சொல்றாரு, இவனை புறமான இருளிலே நரக எரிகிற அக்கினியில தள்ளுங்க, அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும். இல்லாதவன், அதாவது உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதையும் எடுத்துக்கொள்ளப்படும். இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன என்றனா, கர்த்தர் நமக்கு, உங்களுக்கும் எனக்கு அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரு. இந்த தாளந்தை வச்சு நம்ம கர்த்தருக்காக என்ன செஞ்சிருக்கிறோம் அதை தான் இந்த ஓமை சொல்லுது. என்ன தாளந்து? எல்லாவற்றுக்கும் மேலாக முக்கியமான முதல் தாளந்து என்னன்னா, புறஜாதிகளுக்கு பரலோக ராஜ்யம்னா என்னன்னே தெரியாது. புறஜாதிகளுக்கு பைபிள்னா என்ன, அந்த வசனத்துக்குடைய மகிமையே தெரியாது. புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துங்கிறது யாருன்னே தெரியாது. ஆனா உங்களுக்கும் எனக்கும் பரலோக ராஜ்யம் தெரியும். உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துங்கிறவர் யாருங்கிறது தெரியும். உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த வேதாகமம் கொடுத்திருக்கிறது. இந்த தாளந்தை வச்சு நம்ம புறஜாதிகளுக்கு நம்ம சொல்லி இருக்கிறோமா? சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறோமா? பரலோக ராஜ்யத்துக்கு போகிற ஒரே வழி இயேசு கிறிஸ்துக்கு நம்ம சொல்லி இருக்கிறோமா? இதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. உங்களுக்கு படிப்பை கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்கு நல்ல செல்வத்தை கொடுத்திருக்கிறாரு, உங்கள் உடல் உறுப்புகள் இது எல்லாம் தாளந்து தான். உங்கள் உடல் உறுப்புகள் எல்லாம் நல்லபடி, கண்ணு கை கால் எல்லாம் நல்லபடி கொடுத்திருக்காரு. அந்த தாளந்தை வச்சு கர்த்தருக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? கர்த்தர்கிட்ட இருந்து எத்தனையோ நன்மைகளை நம்ம வாங்கி இருக்கிறோம். ஆனா கர்த்தருக்காக நம்ம என்ன, அவருக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை நம்ம, அவங்க எப்படி 5 சம்பாதிச்சாங்களோ, 2 தாளந்தை வச்சு 2 தாளந்தை எப்படி எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சாங்களோ, அதே மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை எக்ஸ்ட்ரா நம்ம சம்பாதித்தால் மட்டுமே நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை கர்த்தருக்கண்டு எதுவுமே செய்யாம நம்ம உலக பிரமாண காரியத்துக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு நம்ம உண்டு, நம்ம குடும்பம் உண்டுன்னு நம்ம பாட்டு ஒரு வட்டத்துக்குள்ள இருந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் நானும் சரி நரகத்துல தான் நம்ம போகுவோம், தள்ளப்படுவோம். அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும். இன்னைக்கு நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்?
5 தாளந்தவன் 2 தாளந்தவன் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருக்குதா, இல்லைன்னா 1 தாளந்து மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருக்குதா? அதை நீங்க தான் சிந்தித்துக் கொள்ளணும். உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.